ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த ரெக்குயர்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிஎஸ்எல்ஆர், அதாவது சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம். அதில் உங்களுக்கு ஒரு 41 போஸ்டிங் கிட்ட போட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா, அடையார், சென்னையில் இருக்குது. ஓகே, இதோட நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் 17/1/2025 இதில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் 16/2. இன்னும் ஒரு 15 டேஸ் இருக்குது. அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட குவாலிஃபிகேஷன் 10th தான். 10th குவாலிஃபிகேஷன் தான். அதனால் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். பண்ணுங்க, ஒருவேளை உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கலாம். ஓகே, நேம் ஆஃப் த போஸ்ட் டெக்னிக்கல் அண்ட் கிரேட் 2 இப்படின்னு சொல்லி ஒரு 2 இது இருக்குது. இதோட நம்பர் ஆஃப் போஸ்ட் வேக்கன்சி 41. பே ஸ்கேல் லெவல், பே லெவல் 2. ஸ்டார்டிங் 19,900 63,200. ஓகே, இதுதான் உங்களோட சேலரி ரேஞ்ச் இப்படி இருக்கும். டோட்டல் என்ரோல்மெண்ட்ஸ் 38,483 அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அப்பர் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ். 28 இயர்ஸ் யார் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் வேக்கன்சியை பற்றி, குவாலிஃபிகேஷன் அதை பற்றி பார்க்கலாம். அந்த 41 போஸ்டிங்குமே பிரித்து இருக்கும். ஓகேயா, நிறையா கேட்டகரியில் இருக்கும். அது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரானிக் மெக்கானிக். அதில் 2 போஸ்டிங் இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான், 28 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டு. அப் டு ஓபிசியாக இருந்தால் 31 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு போஸ்டிங் யூஆருக்கும் ஒரு போஸ்டிங் ஓபிசிக்கும் கொடுக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி 10th. அதில் மினிமமாக 55% அல்லது ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கணும். மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு, இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு 55% எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் போஸ்ட்டுக்கு. ரெண்டாவது கேட்டகரி லேபரேட்டரி அசிஸ்டன்ட், கெமிக்கல் பிளான்ட்டுக்குரியது. அதில் 7 போஸ்டிங் இருக்குது. ஒன்று யூஆருக்கும், ஒன்று இடபிள்யூஎஸ்க்கும், 2 போஸ்டிங் எஸ்சிக்கும், 2 போஸ்டிங் ஓபிசிக்கும், ஒரு போஸ்டிங் ஓபிசி வித் பிடபிள்யூபிடி. அவங்களுக்கு அதே தான் ஏஜ் லிமிட், 28 இயர்ஸு, 31 இயர்ஸ் ஓபிசிக்கு, அப்புறம் 33 இயர்ஸ் எஸ்சி. எஸ்சி கேட்டகரியாக இருந்ததுன்னா நீங்கள் 33 ஏஜ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் அதே மாதிரி தான், எஸ்எஸ்எல்சி 10th 55% இல்லை ஐடிஐ, அது ரிலவெண்ட்டாக உள்ளது. இவங்களுக்கு எங்கே போஸ்டிங் இருக்குன்னா கெமிக்கல் பிளான்ட்ல தான் இருக்கும் மோஸ்ட்லி. படித்து பார்த்து நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த ரிலேட்டடாக உள்ளதில் அப்ளை பண்ணுங்கள். மூணாவது ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங். 3 போஸ்ட் இருக்குது. அதில் 2 யூஆருக்கும், ஒன்று எஸ்சிக்கும். அதுக்கும் அதே தான். பேசிக்காக எல்லாத்துக்குமே எலிஜிபிள் 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லை எஸ்சினா 33 இயர் 33 இயர். ஓபிசி இதுக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த கேட்டகரிக்கு. இதுக்கும் அதே மாதிரி தான், எஸ்எஸ்எல்சி 10th 55%, ஏர் கண்டிஷனிங் அதில் அது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நாலாவது டிராப்ட்ஸ்மேன், சிவில் ரிலேட்டடாக உள்ளது. இதுக்கும் ஒரு போஸ்டிங் தான் இடபிள்யூஎஸ், ஒரு போஸ்டிங் ஓபிசி. இதில் எஸ்சி எஸ்டி யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஓபிசிக்கு மட்டும் ஒரு போஸ்டிங் இருக்குது. 31 வயசு வரை ஓபிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிள் 28 இயர்ஸ். 55% 10th எடுத்திருக்கணும். 55%. ஓகேயா, அப்ளை பண்ணியிருந்தால் நீங்கள் இதில் எலிஜிபிள். அப்புறம் ஃபிசியோதெரப்பி,
அதுல வந்து ஒரு போஸ்ட் இருக்கு யூஆர் யூஆர் கேட்டகரியில 28 இயர்ஸ் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கு. 10th எஸ்எஸ்எல்சி அது ரிலேட்டடா இல்ல ஐடிஐ ரிலேட்டடா உள்ளதுல வந்து 55 மார்க்ஸ் எடுத்திருந்தா இதுல வந்து இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அதுல வந்து ஒரு போஸ்டிங் இருக்கு யூஆர் கேட்டகரியில 28 இயர்ஸ். அதுக்கு வந்து என்னன்னா எலிஜிபிள்னா எஸ்எஸ்எல்சி 10th ஐடிஐ சர்டிஃபிகேட் வித் இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ட்ரேட் ஆர் நேஷனல் அல்லது ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நர்சிங் மிட்வைஃப் ஒரு போஸ்டிங் யூஆர்ல 28 இயர்ஸ் எஸ்எஸ்எல்சி 10th இதுக்கும் அதே தான். நர்சிங் அந்த ரிலேட்டடாக உள்ள சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் கேட்ரிங் ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டன்ட் 2 போஸ்டிங் இருக்குது. ஒன்று வந்து யூஆருக்கும் ஒன்று வந்து ஓபிசிக்கும். யூஆர் கேட்டகரி வந்து 28 இயர்ஸ், ஓபிசினா 31 இயர்ஸ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்எல்சி இல்லை வந்து 55 மார்க்ஸு, ஐடிஐ சர்டிஃபிகேட் இல்லை கேட்ரிங்கு அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டன்ட் ட்ரேடு இது ஏதாவது இந்த ரெண்டில் ஏதாவது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸ்கில்லாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் லேப் அனிமல் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரீடிங் அது ரிலேட்டடாக ஒரே ஒரு போஸ்டிங் தான் யூஆர் கேட்டகரியில் 28 இயர்ஸு. இதுக்கு எஸ்எஸ்எல்சி நீங்கள் வந்து மோஸ்ட்லி 10th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். ஓகேயா, 55% மார்க் இருந்தாலே நீங்கள் வந்து இதில் வந்து எதுலனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வேலை வாங்கிக்கலாம், ஒன்றும் கவலை கிடையாது. அப்புறம் ஹவுஸ் கீப்பர் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த ஹவுஸ் கீப்பர்னா தெரியுங்களா, அது ரிலேட்டடாக உள்ளதில் வந்து ஒரு போஸ்டிங் வந்து யூஆருக்கும் ஒரு போஸ்டிங் எஸ்சிக்கும் இருக்குது. யூஆருக்கு வந்து 28 இயர்ஸு, எஸ்சிக்கு வந்து 33 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அதே தான் எஸ்எஸ்எல்சி அல்லது 10th, எஸ்எஸ்எல்சியும் 10th ஒன்று தான், அதனால் பிரச்சனை இல்லை. 55% மார்க்கு இல்லை ஐடிஐ சர்டிஃபிகேட் ஹவுஸ் கீப்பரில் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு இதில் ரோல் இருக்குது, ஒரு போஸ்ட்டு யூஆரில் 28 இயர்ஸு. இவங்க வந்து அந்த ஃபார்மசிஸ்ட் ரோலில் வேலை பார்ப்பாங்க. இதுக்கு அதே மாதிரி தான் 10th தான். 10th அல்லது ஈக்குவல் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்கல்ல, ஐ மீன் எப்படி சொல்கிறது, இந்த குரூப் 1 பயாலஜி குரூப்பு அது படிச்சிருப்பீங்கல்ல, அந்த ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் 55% இல்லது ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் ஃபார்மசி ட்ரேட் இது இப்போ எதுவும் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து யார் அப்ளை பண்ணலாம், லைக் இந்த குரூப் 4 படிப்பாங்கள்ல அவங்க கூட இது வந்து அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th தான் குவாலிஃபிகேஷன், குரூப் 4கே 10th தான் குவாலிஃபிகேஷன், அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் ஒரு போஸ்டிங் வந்து இடபிள்யூஎஸும் ஒரு போஸ்டிங் வந்து ஓபிசியும். மொத்தமாக இதில் வந்து நெட்வொர்க் மெயின்டெனன்ஸில் 2 போஸ்டிங் 28 இயர்ஸு, ஓபிசினா 31 இயர்ஸ். எஸ்எஸ்எல்சியில் 55% அல்லது ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஐடிஐயில் படிச்சிருப்பாங்கள்ல நெட்வொர்க் ரிலேட்டடாக அவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அல்லது ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் இதில் வந்து 8 போஸ்டிங் இருக்குது, 8 போஸ்ட் இருக்குப்பா. 2 யூஆருக்கு, 1 இடபிள்யூஎஸ், 1 யூஆர்னா ஒன்றும் இல்லை அன்ரிசர்வ்டு கேட்டகரி, 1 எஸ்சிக்கு, 3 வந்து ஓபிசிக்கு இருக்கு, 1 யூஆர் போஸ்டிங்க்கு இருக்கு. பிடபிள்யூடி பிடி இதுக்கு எலிஜிபிள் வந்து 28, ஓபிசிக்கு வந்து 31. எஸ்எஸ்எல்சி 10th முடிச்சிருக்கணும், ஐடிஐ படிச்சிருக்கணும், அல்ல 55% இருக்கணும், அல்லது இந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணலாம். ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிஓபிஏ பிஏஎஸ் ஏஏ ட்ரேட் ஆர் நேஷனல் ஸ்டேட் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் சிஓபிஏ அல்லது பிஏஎஸ் ஏஏ ட்ரேடு இதில் நீங்கள் வந்து எதுலனாலும் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் லைக் ஆரக்கிள், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், ஹெச்எம்ஐஎஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேஷண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ். மோஸ்ட்லி வேலை சிம்பிளாக தான் இருக்கும், அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்
இதுல வந்து நம்பர் ஆஃப் ரிசர்வேஷன் போடல, என்னன்னு தெரியல. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 33 இயர்ஸ் வரை அப்ளை பண்ணலாமா. இதுக்கு அதே தான் ஜென்ரலா. அப்புறம் லைப்ரரி அசிஸ்டன்ட்ல ஒரே ஒரு போஸ்டிங் அன்ரிசர்வ்டு 28 இயர்ஸ். எஸ்எஸ்எல்சி 10th வந்து 55 மார்க்ஸ் அல்லது ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அசிஸ்டன்ட்ல படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். லைப்ரரி மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான். அப்புறம் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர், இதில் வந்து ஒரு போஸ்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 28 இயர்ஸ். இதில் வேற யாரும் அப்ளை பண்ண முடியாது. 28 இயர்ஸ்க்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு 10th எலிஜிபிள், 55 மார்க்ஸ் இல்லை ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் ட்ரேடு, ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்புறம் லெதர் குட் மேக்கர் 2 போஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து எஸ்சிக்கும், ஒன்று வந்து ஓபிசிக்கும். எஸ்சிக்கு வந்து 33 வயசு வரை அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு வந்து 31 ஏஜ் வரை அப்ளை பண்ணலாம். இதுக்கு அதே தான், 10th தான் எலிஜிபிள், 55 மார்க்ஸ். இதுக்கு ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் லெதர் குட் மேக்கர் ட்ரேட், இந்த ரிலேட்டடா ஏதாவது நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா இந்த லெதர் குட் மேக்கர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க, உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கலாம். ஃபுட்வேர் மார்க்கர், ஐ மீன் இந்த இது ஆக்சுவலா என்னதுன்னா தோல் ரிலேட்டடா உள்ள வேலை. தோல் ரிலேட்டட் ப்ராடக்ட் மேக் பண்ணுவாங்கல்ல, செருப்பு மேக்கர். அதில் வந்து 2 போஸ்ட் இருக்கு. ஒன்று வந்து எஸ்சிக்கும், ஒன்று வந்து யூஆர் பிடபிள்யூபிடி. எஸ்சிக்கு வந்து 33. அப்புறம் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இவங்களுக்கு வந்து இந்த கட்சி இவங்களுக்கு மட்டும் எப்படின்னா 38 இயர்ஸ் வர அப்ளை பண்ணலாமா. பேசிக்காக 10th தான் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுங்க கிடைக்கலாம். ஃப்ளோரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னா அந்த பூ கட்டுறவங்கன்னு நினைக்கிறேன். பூ இது பண்ணுவாங்கல்ல, பூ ரிலேட்டடா உள்ள அந்த ரிலேட்டடா உள்ள வேலை. ஒரு போஸ்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில், அதுவாக தான் இருக்கும், எனக்கு சரியா தெரியல. எஸ்எஸ்எல்சியில் வந்து 55 மார்க்ஸ். ஓகேயா, அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணுங்க கிடைக்கலாம். மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக் ரிலேட்டடாக உள்ளதில் ஒரு போஸ்டிங் இருக்கான், 28 இயர்ஸ். எஸ்எஸ்எல்சி அல்லது மெக்கானிக் அந்த ரிலேட்டடாக உள்ளதில் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலோ, எஸ்எஸ்எல்சியில் 55% எடுத்திருந்தாலோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்க, கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. வேற இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பேப்பர் 1 ஸ்டேஜ் 1 மோட் ஆஃப் செல்ஃப் ஸ்க்ரீனிங் அப்ளிகேஷன். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ட்ரேட் டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் இருக்கும், இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும். ரெண்டாவது வந்து ஸ்டேஜ் 2 வந்து காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கும். ஓஎம்ஆராக இருக்கலாம், இல்லைனா சிபிடி பேஸ்டு எக்ஸாமாக இருக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து போத் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி 2 லாங்குவேஜில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. சரியா, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி 2ல் தான், ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்டு வேலை. ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி, ஐடிஐ அல்லது 12th ஸ்டாண்டர்ட் அந்த ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் 10th தான் குவாலிஃபிகேஷன், பட்டு எக்ஸாம் வந்து இந்த பேஸில் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 150 கொஸ்டின்ஸு. டோட்டல் டைம் அலாட்டட் வந்து 2 hours and 30 minutes. ஓகேயா, 150 கொஸ்டின் இருக்கும். அதில் வந்து பேப்பர் 1ல் வந்து 1 hour அலாட்மெண்ட் கொடுப்பாங்களாம். ஃபஸ்ட்டு பேப்பருக்கு வந்து 1 hour அலாட்மெண்ட்டு. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அது வந்து அதில் வந்து 50 கொஸ்டின் இருக்கும். மார்க் வந்து 100 மார்க் தான், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க். ஓகேயா, நெகட்டிவ் மார்க் தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. அதனால நீங்கள் வந்து தைரியமாக அப்ளை பண்ணலாம், அட்டனும் பண்ணலாம். ஓகேயா, பார்ட் 2க்கு வந்து 30 minutes. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 1 hour, செகண்ட் ஒன்றுக்கு வந்து 30 minutes. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 25 மார்க்ஸும், இங்கிலீஷ் நாலேஜுக்கு வந்து 25 மார்க்ஸும்.
மேக்ஸிமம் மார்க் 75 மார்க்கா. 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் த எவ்ரி ராங் ஆன்சர். இந்த ஜெனரல் அவேர்னஸ்க்கு மட்டும் 1 நெகட்டிவ் மார்க். சரியா? எவ்ரி ராங் ஆன்சருக்கும் ஒரு நெகட்டிவ் மார்க் போயிரும். பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதுக்கும் அதே மாதிரி தான். 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். ஒவ்வொரு மார்க் 3 மார்க்ஸ் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். இதை சொல்ல மறந்துட்டேன். ஒவ்வொரு கரெக்டான மார்க்குக்கும் உங்களுக்கு வந்து 3 மார்க் கிடைக்கும். ஆனா இந்த இது ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் ஒரு நெகட்டிவ் மார்க் போயிடும். பார்த்துக்கோங்க. பார்த்து அட்டன் பண்ணுங்க. பேப்பர் 2. பேப்பர் 3 வந்து கன்சர்ன் சப்ஜெக்ட். இது வந்து 50 மார்க்கு. 50 கொஸ்டின். மேக்ஸிமம் மார்க் வந்து 150. 3 மார்க்ஸ் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் உங்களுக்கு வந்து 3 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடைக்கும். பார்த்து அட்டன் பண்ணுங்க. இதுதான் எக்ஸாம் பேட்டர்னு. ஸ்டார்டிங் டேட் வந்து 17/1/2025. எண்டிங் டேட் வந்து 16/2/2025. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே இதை அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா அதுதான் பெட்டர். அப்புறம் லாஸ்ட் டே வந்து சர்வர் பிஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் சொன்னதான் இதில் வந்து ஹிந்தியில் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த சைட்டு, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குரிய சைட்டு அதுதான் இந்த காட்டுறாங்களா. நீங்கள் வந்து இதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சொல்லுங்க, அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். நம்புங்க. நன்றி.